போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான். இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து செக் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 50 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக திட்டமிட்டுருக்கணும். சார் நான் இது படிக்கல அது படிக்கல அப்படிங்கிறத விட எது படிக்கணும் அது படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக திட்டமிட்டு எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ, நான் முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். குரூப் 2க்கு படிக்கிறவங்க இப்போ குரூப் 4க்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2க்கு படிச்சிருக்க அதே லெவலில் தான் இன்னும் இருக்கீங்க, அதையே தான் திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதே தமிழ் அதே மேக்ஸ் மட்டும் தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா பத்தாது. சரிங்களா? இங்கே கட் ஆஃப் அப்படிங்கிறது 180க்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 170 எடுத்தா போதும் சார் அப்படின்னு சொன்னாங்கனாலும் பத்தாது. இங்க டாப் ஸ்கோர் என்னது, டாப் ஸ்கோர் அப்படிங்கிறது யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வேலைக்கு போக போறாங்க. மற்றவங்கலாம் நம்ம வந்து 160 எடுத்தாலும் சரி, 165 எடுத்தாலும் சரி, 170 எடுத்தாலும் சரி, வேலை கிடைக்காம போறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 20 லேக்ஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அத்தனை பேர் வந்து எழுதி சீரியஸா படிச்சு எழுதிடுறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படிக்கிறவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன் 1 லட்சம் பேர் படிக்கிறாங்களா, 2 லட்சம் பேர் படிக்கிறாங்களா, அவங்க படிக்கிறவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். முன்ன இருந்ததை விட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸும், நிறைய படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய அவேர்னஸ் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அதில் போட்டு யார் அந்த ஒரு மார்க்கு கூடுதலாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிறது 100% உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் வந்து சார் நான் வந்து 150 எடுத்தால் போதுமா, 160 எடுத்தால் போதுமா, 170 எடுத்தால் போதுமான்னு உங்களுடைய லிமிட்டை செட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் சார் நான் தமிழில் ஒரு 95+ எடுத்துடுறேன், மேக்ஸ் 20+ எடுத்துடுறேன், மேக்ஸிமம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நீங்கள் அதில் 100க்கு 100 எடுங்க, தமிழில் வந்து 100க்கு 100 எடுங்க, மேக்ஸில் வந்து 25 கூட நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்க, 125 வாங்கிடுவீங்க. ஆனால் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷனை யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 75 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம 70 டச் பண்ணுறதுக்கு போகிறோம். சரியா? மேக்ஸிமம் எய்ம் தான். சயின்ஸ் வராது சார் விட்டுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல சார் விட்டுறேன், எக்கனாமிக்ஸ் வராது சார் படிக்கல அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய 5 கேள்வி 10 கேள்வி இந்த ஒவ்வொன்றையுமே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போது யார் அதெல்லாம் படிக்கிறாங்களோ, யார் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, நீங்கள் எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யார் வந்து எனக்கு வரும் இல்லை வரலனாலே நான் படிப்பேன், அங்கே வரக்கூடிய ஒரு மார்க் நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் அதிகமான வேகன்சிஸ் தான். ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது நமக்கு கம்மியாக தெரியும். நமக்கு தேவை ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலையை வாங்கணும்னா டாப் ஸ்கோர் எடுத்தால் தான் முடியும். ஏன்னா லாஸ்ட் டைமில் கட் ஆஃப் ஒரு மார்க் கம்மியாக போயிட்டு வெளியே வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இப்போ நீங்கள் அதையும் பண்ணிவிட்டு திரும்ப பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, 1 மார்க் 2 மார்க்கில் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியல, வேலை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தெளிவாக திட்டமிட்டுக்கோங்க. ஏனோ தானோ படிக்கிறவங்களை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சீரியஸாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியுமே இந்த ஒரு மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மார்க்குமே முக்கியம். சயின்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணுமா, கெமிஸ்ட்ரி படிக்கணுமா, பயாலஜி படிக்கணுமா, கிளாஸில் ஷெட்யூல் கொடுக்குறாங்களா, பண்ணணுமா, படிங்க. சரியா? ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் நான் எதை படிச்சிருக்கேன் சார் படிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ் பிளான் வரும், அடுத்து 30 டேஸ் பிளான் வரும், அடுத்து 20 டேஸ் பிளான் வரும். சரியா? எல்லாருமே கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகும், சோசியல் மீடியாஸில் நிறைய வரும். எல்லாத்தையும் எடுத்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு என்ன வரும், என்ன படிச்சிருக்கீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன படிக்கணும், எதெல்லாம் படிக்காமல் விட்டுருக்கோம், அதில் எது இம்பார்ட்டன்ட், அதை எதை எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 50+ டேஸ். சரிங்களா? அதில் மட்டும்தான் உங்களுடைய டைம் இருக்குது. சரிங்களா? இந்த 50 டேஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. நேரம் போகிறது தெரியாது, சீக்கிரம் போயிடும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா சேர்த்து படிங்க. வேற என்ன வேலை? சரியா? தூக்கத்தையும் குறைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? 7 மணி நேரம் படிக்கிறவங்க 8 மணி நேரம் படிக்கிறவங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, 10 மணி நேரமாக மாற்றுங்க. சின்ன சின்ன கேப் விட்டு படிங்க. நடுவில் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கு இல்லை ஒரு 1 ஹவர் பிரேக்கு எடுத்துட்டு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கோரை அச்சீவ் பண்ணிட்டு இந்த வருஷத்தில் 2022 வேலையில் உட்கார முடியும். சரியா? சுத்தமாக எனக்கு எந்த வேலையும் இல்லை சார், இதை மட்டும்தான் நம்பி இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை? வேற எந்த வேலையும் கிடையாது, வெளியில கையில் காசும் கிடையாது, படிக்கிறது மட்டும் தான் என்னால் முடியும் சார் அப்படிங்கிறவங்க படிக்க தானே ஆகணும் உட்காந்து.
ரீசன்ஸ் எந்த ரீசன்ஸும் கிடையாது. இந்த 50 டேஸை என்ன ஆனாலும் சரி நான் உட்காந்து எவ்வளவு என்னால் மேக்ஸிமம் போட முடியுமோ, எஃபர்ட் போட முடியுமோ போட்டு படிக்கிறேன். சரியா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். என்னென்னலாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார், என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு பிளான் வேணும். நாளைக்கு என்ன முடிக்கணும், நாளைக்கு என்ன முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கணும். எப்போ ரிவைஸ் பண்ண போகிறேன், என்னென்ன நான் படிக்க போகிறேன், எந்தெந்த டாபிக் நான் இன்னும் டச் பண்ணவே இல்லை, அந்த டாப்பிக்கில் நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். படித்ததையே திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், படிக்காத புதிய விஷயங்கள ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். குரூப் 4க்கான சிலபஸில் குரூப் 2 அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக முட்டாள்தனமாக மாறிடும். சரிங்களா? அதையும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருந்தால் ஓகே, ஈஸியாக இருந்தால் எல்லாரும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கட் ஆஃபும் அதிகமாக போயிடும். இன்னும் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது என்னதான் சார் வழி? ஒன்றும் கிடையாது. உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன சார்? 200 கொஸ்டின்ஸ் இருக்குது சார். 200க்கு என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், தமிழில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். மேக்ஸில் என்ன பண்ண முடியுமோ கொடுக்குறேன். இது 2 மட்டுமே போதும்னு நினச்சி நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. சரியா? அங்கே ஒரு 60,000 பேர் 70,000 பேர்த்தில் மெயின்ஸுக்கு போகிறாங்க, அது வேற. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய வேகன்சிஸ் 7,000 பேருக்குன்னா 7,000 பேர் தான் நம்ம வந்து போக முடியும். சரியா? கவுன்சிலிங் போகிறது வேறு. ஆனால் வேலை வாங்க போகிறது யார்? 7,000 பேர் தானே வேலை வாங்க போகிறாங்க. அந்த 7,000 பேர்த்துக்குள்ளே ஒருத்தராக தானே இருக்கணும். அதுவும் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அது இதுன்னு போகுது. டாப் ஸ்கோர் வாங்கினா தானே வேலை. ஃபிக்ஸ் பண்ணுங்க, என்னோட எய்ம் என்ன அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். 180+ குறையக்கூடாது சார், அவ்வளோதான். 180+ குறையக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் திங்க் பாசிட்டிவ். முடியும், இதெல்லாம் வாங்க முடியுமா சார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் குரூப்லேயே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மார்க் வாங்கியிருப்பீங்க. அப்போ இதுவும் முடியும், முயற்சி பண்ணால் முடியும். அந்த திங்கிங்கை மைண்டில் வச்சுக்கிட்டு, பாசிட்டிவான ஒரு தாட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு, அதுக்கான உழைப்பு என்ன மட்டும் இருந்தால் போதாது, உழைப்பும் வேணும். ஓகே சார், அவங்க இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க, அங்கே இப்படி படிக்கிறாங்க, இங்கே இப்படி சொல்லித்தராங்க, எதையுமே ஒரி பண்ணாதீங்க. சரியா? இதெல்லாம் தான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறக்கூடிய விஷயம். அதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி படிக்கணும், நீங்களும் இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் லீடர் போர்டு பார்க்கும்போது சார் 300வது ரேங்க் 400வது ரேங்க் ஒரு 1000 பேர் எழுதுகிற டெஸ்ட்லேயே இந்த ரேங்க் போகுது சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது தெரியுது. ஸோ அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு டேவில் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வேலைக்கு போக போகிறாங்க. சரியா? இங்கேயே நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிட்டு வெளியே போக வேண்டாம். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்க போகிறீங்க, இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. எங்கே லேக் ஆகுது, எங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண போகிறோம். என்ன மிஸ்டேக்ஸ்லாம் விட்டுருக்கோமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் போக போகிறோம் இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணி. ஓகே, அதனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன படிக்கணும்னு தெளிவாக திட்டமிடுங்க. இந்த 50 டேஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சொல்கிறது. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒரு 180+ சார். அதுக்கு மேலே எனக்கு அது கீழே ஒரு மார்க் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதை அச்சீவ் பண்ணணும்னா நான் வந்து ஜிஎஸ்ல கண்டிப்பாக நான் வந்து 70 எடுத்தால் தான் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். 60+ அப்படிங்கிறது மினிமம் அது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ, என்ன படிக்கணுமோ, எவ்வளோ எஃபர்ட் போடணும்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் 1 வருஷமோ 2 வருஷமோ திரும்ப முதல்ல இருந்து வரணும் எல்லாமே. ஆனால் இந்த 50 டேஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, ஒவ்வொரு மார்க்குக்கும் எவ்வளோ நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபர்ட் போட முடியுமோ போட்டோம் அப்படின்னா இந்த டைமே நமக்கு வந்து அந்த சான்சஸ் இருக்கு இல்லையா, 100% சான்சஸ் இருக்கு இல்லையா, அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? நீங்கள் பண்ணக்கூடிய காம்படிஷன் டாப்பர்ஸ் கூட மட்டும்தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 22 லட்சம் பேர் கூடயும் கிடையாது, இவ்வளோ பேர் எழுத வருவாங்க. ஆனால் உங்களுக்கான அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் நீங்கள் எய்ம் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ மார்க் ஒவ்வொன்றிலையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஒவ்வொரு யூனிட்லேயும் ஜிஎஸ்ல எதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கல அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே கொஞ்சம் ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு படிக்காத ஒரு டாப்பிக்கை எடுத்து அதுக்கு என்ன மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதை தான் நாங்களும் எங்கள் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணுங்கள். சயின்ஸ் வராது சார், படிக்க வேணாம் சார் அப்படின்னு விட்டுறாதீங்க, படிங்க. 11th 12th தமிழ் கொடுக்குறாங்களா, அங்கே 4-5 கொஸ்டின் வருது சார், அது படிங்க. சரியா? எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் வருது, அது படிங்க. பார்க்கணும், அங்கெங்கெல்லாம் ஒரு மார்க் வரும். முன்ன கேட்கல சார், இப்பயும் கேட்க மாட்டாங்க அப்படி கிடையாது, கேட்கலாம். இப்படி தான் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது, ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுங்க. இந்த ஒவ்வொரு நாளையும் 50 டேஸையும் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் நீங்கள் வச்சுக்கணும். என்னதான் யார் கொடுத்தாலும் உங்களுக்கு நான் இதை பண்ண போகிறேன் சார், இது தேவை சார், இது எனக்கு தேவையில்லை சார் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா எக்காரணம் கொண்டு உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. என்ன தெளிவான திட்டமிடல் இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க.
அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி போய் அந்த இலக்கை அடைய முடியும்? ஒரு கோல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கோல், எங்கே என்னைக்கு என்ன முடிக்க போகிறோம் அப்படிங்கிற கோல் அப்படிங்கிறது வேணும். இப்போ தானே நம்ம அதை நோக்கி போடுவோம், எஃபர்ட் போடுவோம். சரியா? அதனால் தெளிவாக திட்டமிட்டு முடிங்க. புக்கில் லெசன்ஸ் எடுத்து படிக்கலாம், அதை ஃபஸ்ட்டு படிங்க. எடுத்த உடனே கொஷின் போயிடாதீங்க. கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டால் அப்படி பண்ணுறது அடுத்து. சரியா? அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவுமே எழுதாமல் போகாதீங்க, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கவே முடியாது. கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சிருப்பீங்க, கொஷின் கேட்டால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். சரியா? ஸோ 50 டேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உழைப்பு இப்போ கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்டை கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் இன்னும் 50 டேஸ் கழிச்சு. சரிங்களா? அதனால் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிச்சுக்கு தள்ளி போக போக உங்களுடைய நாட்கள் தான் குறையும். அப்போவே படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அன்றைக்கே அந்த கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்களே படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். சொல்லியிருந்தாங்களே படிச்சிருக்கலாமேன்னு தோணும். அப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இருக்கக்கூடிய டைமில், அப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷரில் நம்மளால் எல்லாத்தையும் படிக்கணும் அவசரப்பட்டோம் அப்படின்னா முடியாது. இப்போ இருக்கக்கூடிய டைமில் படிச்சிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக முடியும். தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ.